வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Photoshop tutorial. நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா Photoshop பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா எல்லோரும் Photoshop யூஸ் பண்ணியிருப்பீங்க. வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா Photoshop 7.0, CS2, CS5, CS6 இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் ஆன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Photoshop CCன்னு அப்டேட் ஆச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா Photoshop CS6 பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த Photoshop யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லாவே நம்மளோட இமேஜஸ் வந்து நல்லா டெக்கரேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். இந்த மேலோட டாப்பில் உள்ளது பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம வந்து மெனு பார் அப்படிம்போம். பார்த்திங்கன்னா ஃபுல் மெனுஸ் தான் இருக்கும். ஃபைல், எடிட், இமேஜ், இந்த மெனுவில் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா டூல் பார்ஸ் அப்படிம்போம். நம்ம வந்து இங்கே டூல்ஸ் செலக்ட் பண்ண இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து டூல் பார்ஸ் அப்படிம்போம். சென்டரில் உள்ளது பார்த்திங்கன்னா தான் ஒர்க்கிங் ஏரியா அப்படிம்போம். நம்ம வந்து ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியாவும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ இன் CS6ன்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தீங்கன்னா CS6 எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கஸ்டமைஸ் ஆகிரும். இந்த விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வேணாலும் அலைன் பண்ணிக்க முடியும். இப்போ பெயிண்டிங் இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த பெயிண்டிங் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டிங் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நமக்கு வந்து அதுவாகவே க்ரியேட் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எதில் எக்ஸ்போர்ட்டோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் எப்படி இருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ இதில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் இதிலே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டூல்ஸ் அப்படிம்போம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் வியூவாக நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் யாருமே Photoshop யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. முக்கியமாக சொல்ல போனாக்க சினி ஃபீல்டில் உள்ளவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து மோஷன் போஸ்டர் இந்த மாதிரி நிறைய இது ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்ல போனாக்க அந்த டைட்டில் கார்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸில் அது எல்லாமே Photoshopல தான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இமேஜ் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரஜினி முருகன் அப்படியே இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு கிரேடியன்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே Photoshop வச்சு தான் ஒர்க் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் அவங்க இமேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே டேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட லோகோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே Photoshop யூஸ் பண்ணி தான் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோகோஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து Photoshopனு இல்லை, நம்ம வந்து CorelDRAW அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த லோகோஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து CorelDRAWவும் கற்றுக்கோங்க, Photoshopவும் CorelDRAW அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Photoshop இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜஸ் வந்து ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ண முடியும். நீங்கள் CorelDRAWவை பொறுத்த வரைக்கும் லோகோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த Photoshop சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வர கிளாஸஸில் எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.